வணக்கம், நான் உங்க மொழி பேசுறேன். இது மற்றொரு விவிபி எபிசோட். இன்னைக்கான எபிசோடுக்கும் பல்வேறு வீடியோக்களை நீங்க அனுப்பி விட்டுருக்கீங்க. அந்த வீடியோக்களை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த நம்பரை நான் ஏடிஎம் பின் நம்பரா மாத்திட்டேன்னா எனக்கு பணவரவு நிறைய வருமா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். நிச்சயமா வரும். ஏன்னா அது வரணும்னு இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஞாபகமே வரும் தம்பி. பணம் வர்றதுக்கும் பின் நம்பருக்கும் என்ன சம்பந்தம்? பணம் வரணும்னா ஒண்ணு உழைக்கணும், இல்லைன்னா என்கிட்ட கடன் வாங்கணும். இந்த ரெண்டுல ஒன்னா தான் பணம் வரும். சும்மா எப்படி பணம் வரும்? 121 பாஸ்வேர்டு வச்சுட்டா பணம் வந்துருமா? யாருக்கு இந்த பின் நம்பர் 1212 மாத்தினா இதை பார்க்கும் பொழுது இதை மாத்தினா நமக்கு பணம் வருமானு யாரெல்லாம் யோசிக்கிறாங்க, அவங்க இன்ட்யூஷன் சொல்லிடுச்சு. அப்படியா விஷயம்? இந்த மாதிரி 1212 அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப சிம்பிளான ஈஸியான பாஸ்வேர்ட்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த திருடர்கள் என்ன செய்வாங்கன்னா ஈஸியா அந்த நம்பரை போட்டு உங்களோட ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த ஏஞ்சல் நம்பர், ஃபேன்சி நம்பர் இப்படின்னு எதெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அத்தனை கஸ்டமரை ஒரே டைம்ல அழகா கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த நம்பரை வைங்கப்பா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றாங்க. இப்படிலாம் நீங்க வைக்காதீங்க. வச்சீங்கன்னா உங்களுடைய பணம் காணாம தான் போகும். உனக்கு உண்மை தெரிஞ்சு விடக்கூடாது. அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். இயேசுவை கண்முன்னே காட்டிய நம்ப முடியாத 2 வீடியோக்கள். இயேசுவை கண் முன்னாடி காட்டினாங்களா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இந்த தம்பி ஏற்கனவே நிறைய உருட்டு வீடியோக்களா போட்டிருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே ஒரு விவிபி எபிசோட்ல போட்டிருக்கோம். மறுபடியும் அவரே நம்மிடம் வந்திருக்கிறார். இந்த முறை என்ன உருட்டுகிறார்னு பார்ப்போம். தூய தமிழ். நீங்க இயேசுவை நம்பலாம், ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதனாலதான் இவருடைய அந்த வீடியோ கீழே நிறைய பேர் ஆமேன் போட்டிருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம். முதல் வீடியோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன அவரை புதைக்கிறதுக்காக எடுத்து போயிருக்காங்க ஆம்புலன்ஸ்ல. இறந்து போனவரை புதைப்பதற்காக ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போனாங்க. சரி, அப்படி ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் பொழுது அவரு உயிர் பெற்றிருக்காரு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவருக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்களாமா. இதை நான் சொல்லல, அந்த வீடியோவை எடுத்தவரும் அந்த வீடியோல இருந்தவருமே இதான் சொல்லியிருக்காரு. அவனே சொன்னானா? எப்படி உருட்டுறாரு பாருங்க. சரி, இந்த வீடியோ முதல்ல யாரு வெளியிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? பிரின்சி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அதுல பிரின்சி அப்படின்ற ஒருத்தர் தான் என்ன செய்யறாருன்னா நிறைய பிராங்க் வீடியோஸ், நிறைய ஸ்கிட் வீடியோலாம் அவரே மேக் பண்ணி அவருடைய எல்லா சமூக வலைதள பக்கங்கள்லையும் பல்வேறு வீடியோக்குள்ள போறாரு. அதுல மே 27, 2020 என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோல இன்சூரன்ஸுக்காக ஒருத்தர் பணம் கட்டல, அதனால அவர் வெளியே அனுப்பிட்டாங்கிற மாதிரியான ஒரு கேப்ஷனை கொடுத்து அந்த வீடியோ அவர் அப்லோட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோல எந்த இடத்துலையுமே இயேசுநாதர் உயிரோட எழுப்பினாரு அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஏன்னா இது ஒரு பிராங்க் வீடியோ. இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சுத்தி சுத்தி பதட்டமா பரபரப்பா இருக்கிற மாதிரி காமிப்பாங்கல்ல. அப்ப கடைசியா அந்த பிரின்சி என்ன செய்வாருன்னா, அவர் தான் அதில் படுத்திருப்பார். அவர் டக்குன்னு எந்திரிச்சு ஓடுவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரைகுறை ஆடையை போட்டு ஓடுவார். இந்த வீடியோவை பல யூடியூபர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, இது ஒரு உண்மையான வீடியோ, இயேசு ஒரு அற்புதம் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு இந்த பிராங்க் வீடியோவை உண்மையான வீடியோ மாதிரி பரப்ப ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அடுத்ததா ஒரு வீடியோ அனுப்பிட்டு இருக்காங்க, அதை பார்க்கலாம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று. மரத்தை நட்டா மழை வரும்னு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, முதல்ல இந்த உலகத்துல மழை பெய்யும் போது இந்த பூமி பந்துல ஒரு இடத்துல கூட மரம் கிடையாது. இதுல என்ன உருட்டு இருக்கு? இதே எதுக்கு எனக்கு அனுப்பி விட்டீங்க? கரெக்டா தானே சொல்றாங்க. சரி, ஃபுல்லா பார்ப்போம். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்களான்னு பார்ப்போம். உலகம் ஆரம்பிச்சதே அப்படிதான். ஒரு பெரு வெடிப்பு நிகழுது, அண்டத்துல ஒரு பெரு வெடிப்பு நிகழுது. இல்ல புரியல. பெருவெடிப்பு அண்டத்துல உருவாகல, அண்டமே பெருவெடிப்புக்கு அப்புறமா தான் உருவாகுச்சு. சின்ன தூளா இருந்தது பூமி. 1000 ஆண்டுகள் அந்த தூள் சுத்திக்கிட்டே வந்திருக்கு. 1000 ஆண்டு தூள் சுத்தி வந்துச்சா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சுத்திக்கிட்டே ஒரு உருண்டையா மாறிடுச்சு. ஆகாயம் இருக்கு, நிலம் இருக்கு. சுத்திக்கிட்டே இருந்ததுனால அந்த பூமி உருண்டையில, அந்த பூமி கோலத்துல காத்தடிக்குது, புயல் அடிக்குது. சுத்தினதுனால புயலும் காத்தும் அடிச்சுச்சா? பூமி இப்ப கூட சுத்திட்டு இருக்குது, ஏன் புயலும் காத்தும் அடிக்கிறது இல்ல? பூமி முதல்ல உருவான டைம்ல இந்த மழை பொழியறதுக்கு புயல் காத்தெல்லாம் அடிச்சிருக்கும். ஆனா இந்த புயல் காத்து அடிச்சு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற நரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நமக்கு ஏற்படுறது. அந்த காலத்துல பூமி சுழன்றதுனால புயல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது எல்லாமே அவங்களா சொல்றாங்க ஏதோ கதை. அந்த புயல் காத்துனால அந்த பூமி பந்து ஒரு கட்டத்துக்கு மேல எரிய ஆரம்பிச்சிருச்சு, தீ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தீ பூமி புயல் காத்துனால பூமி எரிஞ்சிருச்சா? புயல் காத்து அடிச்சா எப்படி பூமி எரியும்? புதுசா இருக்குது இது கேட்கறதுக்கே. பூமி தொடக்க காலகட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னா மோல்டன் ஒரு ராக் மாதிரி தான் இருந்துச்சு. அங்க நிறைய விண்கற்கள் தொடர்ச்சியா பூமி மேல விழுந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா பூமியின் தொடக்க காலம் அப்படின்றது ரொம்பவே
ஆரம்ப கட்டம். அப்போ பூமியை சுற்றி பல்வேறு கற்கள் பாறைகள் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே பூமி ஈர்ப்பு விசை பெறும்போது அது பூமியின் மீது தொடர்ச்சியாக விழுந்துட்டே இருந்துச்சு. உருகிய நிலையில் இருக்கும் பாறைகளுடைய அந்த தன்மை பூமியுடைய தொடக்க காலத்தில் இருந்துச்சு. அது பூமியில் ஏற்பட்ட புயலால் உருவானது அப்படிங்கறது எல்லாமே செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அந்த மழை பெஞ்சதுனால ஒரு உயிரினம் வந்துச்சு, அலர்ந்த ஒரு உயிரினம் வந்துச்சு. அலர்னு ஒரு உயிரினம் வந்துச்சா? அலர் அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு வந்து மலர், மலர்தல், பூத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதுதான் அதுக்கு அர்த்தம். இல்ல ஆல்கை அப்படின்ற உயிரினத்தை தான் இவங்க அலர்னு சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. பூமியில் முதலில் தோன்றிய உயிரினம் அப்படின்னு சொல்றதே சயனோ பாக்டீரியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதைத்தான் வந்து மாணிக்க வாசகர் திருவாசகத்துல வந்து சொல்லுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி மரமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் பேயாய் மனிதராய் கணங்களாய் வல்லசுரராகி தேவராய் முனிவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லுவார். அவர் சிவனை மட்டும் பத்தி பாடல, தியரி ஆஃப் எவல்யூஷன். இது தியரி ஆஃப் எவல்யூஷனா? அதுல அவங்க சொன்ன அந்த பாட்டிலே நீங்க கேட்டீங்கன்னா கணங்களாய் பேய்களாய் அப்படின்லாம் வரும். ஏடா பேய் கணம்லாம் எவல்யூஷன் தியரியில யார் சொல்ற? அதே போல பூண்டு புல் எல்லாமே மல்டி சொல்லர் ஆர்கானிசம். இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே சயனோ பாக்டீரியா அப்படின்னு நான் சொன்னேன், அது ஒரு செல் உயிரினம், அது தோன்றிடுச்சு. கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. இப்ப இந்த பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டுல வந்து அவங்க சொல்றது வந்து ஒரு ஆன்மா என்ன செய்யுதுன்னா, ஒரு மனிதனுடைய ஆன்மா வந்து வெவ்வேறு உயிர்களாக மீண்டும் மீண்டும் பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல பௌத்தம், சமணம், அதுக்கப்புறம் சைவ மதங்கள்ல எல்லாம் இருந்துச்சு. ஸோ சைவ மதத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையை தான் இந்த பாடலில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. 7 பிறப்பு நாம பறக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சைவ மதத்தில், அந்த பிறவிகளை பத்தி அதில் பேசிட்டு இருக்கு. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அடுத்ததா இந்த வீடியோ பார்ப்போம். ஆக்சுவலி இப்ப இந்த உலகத்துல இந்த உலகம் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி இந்த உலகத்துக்குள்ள நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. போர்ட்டல்ஸ் அப்படின்னா நீங்க இந்த ஒரு சில சாமி படத்துலயோ இல்ல அனிமேஷன் மூவிஸ்லயோ நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு வளையம் சர்க்கிள் மாதிரி உருவாகும், அதுக்குள்ள போனவொடனே இன்னொரு வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்திருப்பாங்க போல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான். சோ அந்த போர்ட்டல்ஸ் வந்துட்டு இன்னும் இந்த பிளானட்ல எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டுல சதுரகிரி, வெள்ளிங்கிரி, கொல்லிமலை, குற்றாலம், திருவண்ணாமலை இந்த இடங்கள்ல இந்த போர்ட்டல்ஸ் இருக்கு. நிறைய போர்ட்டல் இருக்கு, ஒரு போர்ட்டல்லாம் இல்லைங்க, நிறைய போர்ட்டல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு. ஓகே, அது வந்து எந்த வேற ஏதாவது வேற ஒரு டைமென்ஷனுக்கே கூட்டிட்டு போயிடும். ஓ, வேற ஒரு பரிணாமத்திற்கே கொண்டு செல்கிறது. என்னால முடியலடா. அறிவியல் உலகத்துல வந்து நம்ம அந்த போர்ட்டல் அப்படின்னு அவங்க சொல்றது எதை சொல்றாங்க அப்படின்னா வார்ம் ஹோலை தான் சொல்றாங்க. சோ இந்த வார்ம் ஹோலை வச்சு நாம ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷன் போலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது மிக தொலைவான ஒரு இடத்துக்கு, இந்த பிரபஞ்சத்தோட இந்த கடைசில இருந்து பிரபஞ்சத்தோட அந்த கடைசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே அனுமானம் சார்ந்துதான். இன்னைக்கு வந்து ரியாலா ஒரு வார்ம் ஹோல் இருப்பதற்கான ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆதாரமுமே கிடையாது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் 10 கோடி ஆண்டுல எந்த அளவுக்கான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கான எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு திராட்சைப்பழம் மட்டுமே போகக்கூடிய அளவில் ஒரு போர்ட்டலை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு கருதுறாங்க. சூரியன் வந்து 10 கோடி ஆண்டுல உருவாக்குற அந்த எனர்ஜியோடைய அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.2 × 10⁻42 ஜூல். ஒரு பிளாக் ஹோல் உருவாகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு எந்த அளவுக்கு எனர்ஜி தேவை அப்படின்னா 1.6 × 10⁻15 ஜூல் அளவுக்கான எனர்ஜி இருந்தாலே போதும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு திராட்சை பழ சைஸுக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணணும் பூமியில அப்படின்னாலே அதற்கு வந்து இந்த பிளாக் ஹோல் உருவாகிறதுக்கான தேவையான அளவு எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படுது. அவ்வளோ எனர்ஜியை வச்சு ஒரு போர்ட்டல் பூமியில உருவாகுச்சு அப்படின்னா பூமியே என்ன செஞ்சிருக்கும், ஒரு பிளாக் ஹோலா மாதிரி இருக்கும். அங்கே நிறைய போர்ட்டல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மனிதர்களே போயிட்டு வரலாம், அங்கே போய் சித்தர்கள்லாம் பாட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது எவ்வளோ சக்தி படைத்த ஒரு போர்ட்டலாக அது இருக்கணும். அப்படி ஒரு போர்ட்டல் பூமியில் உருவாகுச்சுன்னா சோலி முடிச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பல சூடோ சயின்ஸ் கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இந்த சூடோ சயின்ஸ் கருத்துக்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம கிட்ட பல்வேறு உருவங்கள்ல பல்வேறு விதமான வடிவங்கள்ல நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. ஒன்று அது கடவுள் நம்பிக்கை அப்படின்ற பேர்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா தமிழ் பற்று அப்படின்ற பேர்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறத வேற வேற வடிவத்தில் வேற வேற பெயிண்ட் அடிச்சு நம்ம கிட்ட ஏமாத்தி கொண்டு வந்து தள்ளிட்டு இருக்காங்க. இது போல பல வீடியோக்கள் இன்னும் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க பார்த்து வியந்த உருட்டு வீடியோக்கள் இருந்துச்சுன்னா அதை நமக்கு நீங்க அனுப்பி வைங்க. அடுத்த வர யூஇபி எபிசோடுகளில் அதை நம்ம பார்ப்போம். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.
பை.